கோலாகலமாக நடைபெற்ற மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு. சீறி பாய்ந்த காளைகளை துணிவுடன் அடக்கிய வீரர்கள். பரபரப்பாக நடைபெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டில் 16 காளைகளை பிடித்து 2 முதலிடம். குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்ட பொந்துகம்பட்டி அஜித்குமாருக்கு கார் பரிசு. பாலமேட்டில் நாற்காலியை பறக்கவிட்டு போக்கு காட்டிய காளை. தரையில் படுத்து பதுங்கிய வீரர்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற தனது காளைக்கு சைக்கிள் வழங்கவில்லை என விழா கமிட்டியிடம் கேட்ட சிறுமி. தங்க நாணயம் பரிசீலித்து இன்ப அதிர்ச்சி அளித்த துணை முதலமைச்சர். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டுகளித்த நடிகர் சூரி. ஜல்லிக்கட்டு தொடர்பான கதை வந்தால் நடிக்க தயாராக இருப்பதாகவும் விருப்பம். பாலமேடு ஜல்லிக்கட்டை கண்டுகளித்த நடிகர் ஜீவா. நடிகர் அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன் தம்பதியிடம் ஜல்லிக்கட்டை பார்த்து ரசித்து உற்சாகம். ஜல்லிக்கட்டை நேரில் பார்த்தது மறக்க முடியாத அனுபவம். புதிய தலைமுறைக்கு நடிகர் ஜீவா பேட்டி. ரொம்ப வியந்து போயிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா இது ஒரு மறக்க முடியாத ஒரு பொங்கலா எனக்கு ஒரு அனுபவமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதுரை மக்களோட அன்பு பாசம் என்னைக்குமே அதுக்கு குறையே இருந்ததில்லை. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் தாவேகா கொடியை காட்டிய இளைஞர்கள். கண்டித்த கிராம மக்கள். தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட மாட்டுப் பொங்கல். உழவுக்கு உதவும் கால்நடைகளை கொண்டாடி மகிழும் விவசாயிகள். திருவள்ளுவர் தினத்தையொட்டி தமிழில் வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. திருக்குறளை அனைவரும் படிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். तमिलनाडु महान संत तिरुवल्लुवर जी की धरती है. संत तिरुवल्लुवर ने लिखा था, अरुमई उदेत थेंद्रु आसावा मई वेन्नुम पेरुबे म्युआरची आरू. திருவள்ளுவர் தினத்தையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. முதுமுனைவர் மேப்ப சத்தியவேல் முருகையனாருக்கு திருவள்ளுவர் விருது வழங்கி கௌரவித்த முதல்வர். அமைச்சர் துரைமுருகனுக்கு பேரறிஞர் அண்ணா விருது வழங்கிய முதல்வர். முன்னாள் தலைமை செயலாளர் வே இறையன்புவுக்கு தமிழ் தென்றல் திருவிக விருதும் வழக்கறிஞர் அருள்மொழிக்கு தந்தை பெரியார் விருதும் வழங்கி கௌரவிப்பு. அஞ்சாமை, மனிதநேயம், அறிவாற்றல், ஊக்கமளித்தல் என்பதே திமுக ஆட்சியின் அடிநாதம். திருவள்ளுவர் தினத்தையொட்டி தமிழக மக்களுக்கு 4 வாக்குறுதிகளை வழங்கிய முதல்வர் மு க ஸ்டாலின். அரசியல் எதிரிகள் எத்தனை திட்டங்களை தீட்டினாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்குவோம். எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளையொட்டி தொண்டர்களுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கடிதம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைவதை வரவேற்போம். பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் புதிய தலைமுறைக்கு தகவல். நாளை டெல்லி செல்கிறார் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், கூட்டணி, தொகுதி பங்கீடு தொடர்பாக கட்சி தலைமையோடு ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்ள தாவேகாவில் 10 பேர் கொண்ட தேர்தல் பிரச்சார குழு அமைப்பு. ஆனந்த், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன் உள்ளிட்டோரை நியமித்தார் கட்சித் தலைவர் விஜய்.
ஒரு யூனிட் மின்சாரத்தை 9 ரூபாய் 50 காசுகளுக்கு வாங்க துடிப்பதா என அன்புமணி கேள்வி. திமுக அரசின் கொள்கை திட்டத்திற்கு ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி தரக்கூடாது என வலியுறுத்தல். சென்னை வால்டாக்ஸ் சாலையில் சமத்துவ பொங்கல் விழா. அமைச்சர் சேகர்பாபு, மேயர் பிரியா, நடிகை சுகாசினி உள்ளிட்டோர் பங்கேற்பு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் 7 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். பொங்கல் தொடர் விடுமுறை எதிரொலி. பாபநாசம், அகத்தியர் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,05,840 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 306 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 22வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி முழக்கம். சென்னையில் சர்வதேச புத்தக காட்சியை தொடங்கி வைத்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ். பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த பதிப்பாளர்கள் பங்கேற்பு. மும்பை மாநகராட்சியை கைப்பற்றியது பாஜக கூட்டணி. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட அதிக இடங்களில் வெற்றி. மும்பை மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியதை அடுத்து களை கட்டிய கொண்டாட்டங்கள். நாடு முழுவதும் பாஜக அலுவலகங்களில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட தொண்டர்கள். பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர் யார் என வரும் 20ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. கட்சியின் செயல் தலைவராக உள்ள நிதின் நபின் தேசிய தலைவராக அறிவிக்கப்பட வாய்ப்பு. பதவி நீக்க தீர்மானத்தை எதிர்த்த அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா மனு தள்ளுபடி. ரொக்கப்பணம் பிடிபட்ட விவகாரத்தில் விசாரணையை தொடர உச்சநீதிமன்றம் அனுமதி. நோபல் அமைதி பரிசு பதக்கத்தை அமெரிக்க அதிபரிடம் வழங்கிய வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர். பரஸ்பர மரியாதையின் ஒரு அற்புதமான அடையாளம் என ட்ரம்ப் பதிவு. தைவான் பொருட்கள் மீதான வரியை 15% குறைத்த ட்ரம்ப். அமெரிக்கா தைவான் இடையேயான முக்கிய வர்த்தக ஒப்பந்தத்துக்கு சீனா கடும் எதிர்ப்பு. NVIDIA சிப்புகளுக்கு 25% இறக்குமதி வரி விதித்த ட்ரம்ப். உள்நாட்டிலேயே சிப் தயாரிப்பை அதிகரிக்கும் நோக்கில் நடவடிக்கை.